Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. This is Kamala Kannan. In today's video, we are going to discuss about types of mutual funds. This is the continuation of the yesterday video. There are three types of mutual funds are there based on the investment objectives. One is equity type mutual funds. Second one is debt mutual funds. Third one is hybrid mutual funds. Now let us see one by one. Now let us see the first one, equity mutual funds. See, in equity funds, majority of the assets are invested in stock markets. ஸோ ஃபர்தராக இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஃபர்தர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், அதாவது லார்ஜ் கேபிட்டல் இருக்கிற கம்பெனிஸ், அதாவது 1லேருந்து 100 கம்பெனிஸ், ஃபஸ்ட்டு கேபிட்டல் வைஸ் அதிகமாக இருக்க கம்பெனிஸில் அட்லீஸ்ட்டு 80% ஆஃப் த அசட்ஸை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸை வந்து நம்ம லார்ஜ் கேபிட்டல் ஃபண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மிட் கேப் ஃபண்ட்ஸு. ஸோ அடுத்த லெவல் கேபிட்டல்ஸ், அதாவது 101லேருந்து 250 கம்பெனிஸு. ஸோ டோட்டலாக 151 கம்பெனிஸு நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிறதுல அட்லீஸ்ட்டு 65% ஆஃப் த அசட்டை வந்து இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை வந்து மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். 251லேருந்து அடுத்து 500க்குள்ளே 251 கம்பெனிஸ் டோட்டலாக. இதில் மினிமம் 65% ஆஃப் த அசட்ஸை வந்து இந்த 251 கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம சொல்கிறது மல்டி கேப் ஃபண்ட்ஸ். மல்டி கேப்னால் இந்த நேம்லேயே தெரியுது. ஸோ தே வில் இன்வெஸ்ட் லார்ஜ் கேப், மிட் கேப் அண்டு ஸ்மால் கேப். இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் அட்லீஸ்ட்டு 25% ஆஃப் த அசட்டை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம மல்டி கேப் ஃபண்ட்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ இன் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயே மொத்தமாக 4 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸு இருக்குது. Now the second one is debt mutual funds. Debt funds. ஸோ இந்த டெப்ட் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக தே ஆர் ஜென்ரேட்டிங் த ரிட்டர்ன்ஸ் பை இஷ்யூவிங் த மணி டு கார்ப்பரேட்டு அண்ட் த கவர்மெண்ட்டு பை பையிங் தேர் டெப்ட் பேப்பர்ஸ். ஸோ ஃபர்தர் இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் தர் லெண்டிங் பீரியட். அதுக்கு அடுத்தது கிரெடிட் குவாலிட்டி ஆஃப் த டெப்ட் பேப்பர்ஸ். அதில் சில ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸு. ஸோ தீஸ் ஃபண்ட்ஸு ஜென்ரேட் ரிட்டர்ன்ஸ் பை லெண்டிங் டு கம்பெனிஸ் ஆர் கவர்மெண்ட்ஸு ஃபார் அப் டு 1 year. ஸோ பேசிக்கலாகவே இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்டர் டியூரேஷனுக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகும். தென் த செகண்ட் ஒன் வந்து கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸு. ஸோ இந்த ஃபண்டில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க ரிட்டர்ன்ஸ்னால் பை லெண்டிங் மோஸ்ட்லி டு கம்பெனிஸ் வித் ஹையஸ்ட் ரேட்டட் டெப்ட் பேப்பர்ஸ், அட்லீஸ்ட் 80% அது இருக்கணும். தென் த தேர்ட் கேட்டகரி இஸ் ஓவர் நைட் ஃபண்ட்ஸு. ஸோ இது வந்து ஒன்லி 1 business டேக்கு மட்டும்தான் இந்த ஃபண்டு. ஸோ தீஸ் ஃபண்ட்ஸு ஏர்ன் த ரிட்டர்ன்ஸ் பை லெண்டிங் டு கம்பெனிஸ் ஆர் கவர்மெண்ட்ஸ் ஃபார் 1 business day, very shortest fund. Then the last one is liquid funds. So these funds generate the returns by lending to companies and governments for up to 91 days குள்ளார. ஸோ இதுதான் வந்து டெப்ட்டில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு. ஸோ ஆஸ் வி சேட் பேசிக்கலி டெப்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் ஷார்ட்டர் டியூரேஷன், மேக்ஸிமம் வந்து 3 years அந்த மாதிரி இருக்க கேட்டகரிக்கு we can go for the debt mutual funds. Now we have come to the last category, hybrid funds.
ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னாக்கா இட்ஸ் ஏ மிக்ஸ்டு காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஆர் டெப்ட் ஃபண்ட்ஸு. ஸோ இதுலேயும் ஃபர்தராக கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரெசிவ் ஹைப்ரிட்டு. இதனுடைய இன்வெஸ்டிங் ஸ்டைல் எப்படின்னாக்கா அட்லீஸ்ட்டு 65% அசட்ஸு இன் ஈக்விட்டிஸ் அண்ட் இட் ஷுட் நாட் எக்ஸீட் 80%. ஸோ மினிமம் 65%லேருந்து 80% வரைக்கும் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தென் பேலன்ஸ் வந்து டெப்ட் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ். ஸோ இது வந்து இதுவும் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு. இதில் எப்படின்னாக்கா இதனுடைய இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி மினிமம் 10% ஆஃப் த டோட்டல் ஆஃப் த அசட்டு அக்ராஸ் 3 கேட்டகரிஸ் லைக் ஈக்விட்டி, டெப்ட்டு, கோல்டு இந்த அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். தென் த தேர்ட் ஒன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டைனமிக் அசட்டு அலோகேஷன் ஃபண்ட்ஸு. ஸோ இந்த ஃபண்டை வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் எப்படின்னாக்கா 0 to 100% எதர் ஈக்விட்டி ஆர் டெப்டில் வந்து அக்கார்டிங் டு த அசட் அலோகேஷன் மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ வியூவர்ஸ், டுடே வி ஹவ் கவர்டு டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. பேசிக்கலாக வந்து நம்ம 3 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கிவிங் சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ்.